ஸோ ஒரு 10 நாள்ல கடந்து வந்தாச்சு. இந்த டைம்ல தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 டேஸா பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி, மைண்ட் எல்லாமே டிடாக்ஸ் ஆயிட்டுருக்கும். இவன் என்னடா ஒண்ணுமே பண்ண மாட்றான், நம்ம உடம்புக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்ட்டு டிடாக்ஸ் ஆயிட்டுருக்கும். பட் இந்த டைம்ல உங்களோட பாடி அண்ட் மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, நம்ம வாழ்க்கை இனிமே தான் இப்படி தான் போல அப்படின்ட்டு நம்ம எப்படி இந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டுருக்கோம். அந்த மாதிரி நம்மளோட பாடி அண்ட் நம்மளோட மைண்ட் வந்து அடாப்ட் ஆயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட அர்ஜஸ் வந்து இந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கும். அதனால தப்பித்தவறி கூட எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது அட்ஜஸ்ட் அப்படின்றது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் டெம்பரரி தான். பெர்மனெண்ட்லாம் கிடையாது. பெர்மனெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வி கான்ட் சர்வைவ் இன் த வேர்ல்டு. ஸோ ஜஸ்ட் டெம்பரரி தான். குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அதுவே போயிடும். நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் போயிடும். அதனால எதுவும் பண்ண வேணாம். சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வாங்க. போகணும்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் சும்மா இருந்தாலே போயிடுங்க. ஓகேவா? அண்டு இந்த டைமில் உங்களோட ஸ்டாமினா லெவல்லாம் ரொம்ப பீக்கில் இருக்கும். லைக் டயர்டே ஆக மாட்டீங்க. நீங்கள் ஒரு 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குறீங்க அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. இப்போது ரீசெண்டாக ஏகே அஜித்குமார் அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவர்கிட்ட சொல்லியிருப்பார். அவங்க ஏன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருப்பார், இல்லை எனக்கு வந்து என்னோடய கெரியர் நினச்சி பயமாக இருக்குது, கெரியரில் நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்ன கெரியரில் பயம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் அதை பார்க்கல. அவர் எப்படி 4 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அவர் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார்னு நினைக்கிறீங்க? ஃபேப்பு அந்த மாதிரி அடல்ட்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஹீஸ் மேரிட், இட்ஸ் ஆல் அபவுட் ஹிஸ் மைண்ட் செட். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாருமே அது பண்ண மாட்டாங்க. நீங்கள் எத்தனை சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை வேணால் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக அதுக்கு டைம் இருக்காது. தட் இஸ் வை தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் லைஃப். ஓகேவா? அண்டு நேற்று ஒரு பிரதர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். பிரதர், என்னால் ஒரு 3 டேஸ்க்கு மேலே தாண்டவே முடியல, தாக்கு பிடிக்கவே முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இந்த டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்குமே இருந்துச்சு. நான் ஒரு ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் யாராச்சும் சொல்லியிருந்தா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். பட் அதை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 3 டேஸ்க்கு மேலே யாருனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, மெடிடேஷன். என்னடா ஆனா எல்லாம் மெடிடேஷனே சொல்கிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் வந்து உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வந்தால் எங்கே வரும்? மைண்டில் தான் ஓடும், இது பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுங்க உங்களால். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். மெடிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள். ஹவு டு மெடிடேட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. மெடிடேஷன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்மளோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இதை நோட் பண்ணுறது தான் மெடிடேட். ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு எந்த தாட்ஸுமே இருக்கக்கூடாது. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இதை மட்டும்தான் நோட் பண்ணணும். பட் இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போதே நமக்கு வந்து லைக் நிறைய தாட்ஸ் ஓடும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே அந்த தாட்ஸ்லாம் வரும். இப்போ நானே ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த தாட்ஸ்லாம் வரும். எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு மெடிடேட் பண்ணும்போது. பட் போக போக தான் பழகும். இட்ஸ் லைக் காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி. இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி எஸ்ஐபி மாதிரி மந்த்லி 1000 ரூபி 2000 ரூபிலாம் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது காம்பவுண்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். லைக் 12% பெர் ஆனம், 15% பெர் ஆனம், அந்த மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்ட் கொடுக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த மெடிடேஷன் அப்படின்றது நோஃபேப் கூட கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். கேட்குதா? உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதாங்க நோஃபேப் அப்படின்றதுமே ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு தான். நீங்கள் எதில் வேணால் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நோஃபேப் அப்படின்றது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு தான். பட் மெடிடேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நோஃபேப்பும் பவர்ஃபுல் தான். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெட்லி காம்பினேஷன். நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறியோ
அது ஆயிருவேன். ஏன்னா இது ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போயிடும். சும்மாவே இருக்க முடியாது உன்னால், பரபரன்னு இருக்கும் அப்படியே போட்டு. ஸோ நிறைய இருக்குது இதில். பட் இப்போ தான் நம்ம டே 11க்கு வந்திருக்கோம். பார்ப்போம், இன்னும் நவம்பர் மந்த் ஃபுல்லாக இருக்குது. நவம்பர் 30 31 தெரில. பட் நான் அது வரைக்கும் நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம் நவம்பருக்கு அடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். கெரியர் பற்றி பார்ப்போம், லைக் ரோட் மேப், கெரியரோட ரோட் மேப் பற்றி பார்ப்போம். அப்புறம் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி லைக் விளாகிங் கிடையாது, நான் வந்து இன்டோர் ஷூட் தான். ஸோ அந்த இன்டோர் ஷூட்டுக்குள்ளேயே நம்ம நிறைய பார்ப்போம். நான் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வச்சுருக்கேன், லைக் டான்கி, ஹம்சா, இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணுவோம், நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் பாட்காஸ்ட்டும் பண்ண போகிறோம். ஓகே, அதில் நீங்களும் வந்து பேசலாம். எல்லாத்துக்குமே அலோவ் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான் பேசணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க, அதுவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் அந்த நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அண்ட் அவருக்கும் இல்லை, உங்களுக்கும் தான். இப்போ வந்து நீங்கள் டெட்லைன் வச்சுக்கூடாதுங்க. இப்போ 30 days, 60 days, 90 days இந்த மாதிரி பண்ணுறோம் நோஃபேப்பில் இருக்கோம் அப்படின்னா டெட்லைன் வச்சுக்கக்கூடாது. இப்போ நான் ஆக்சுவலாக ஸ்கிரிப்டே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் தடுமாறுது. நான் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் பாட்டுக்கு வளவலன்னு பேசிட்டு போயிடுவேன். பட் ஏன் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரியலாக இருக்கட்டுமே அப்படின்றது தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம பிரதர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் என் முன்னாடி ஒரு ஆள் இருந்தால் எப்படி நான் பேசணும் அந்த மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், வித்தவுட் ஸ்கிரிப்ட். என் மைண்டில் என்ன தோணுதோ அதுதான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அண்டு ஸோ அவருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன், டெட்லைன் வச்சுக்காதீங்க. 30 days, 60 days, 90 days இப்படின்னு டெட்லைன் வச்சுக்காதீங்க. டெட்லைன் வச்சுட்டு ஐயோ அவ்வளோ நாள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யாராக இருந்தாலுமே அப்படி தான் இருக்குங்க. அதனால் டெட்லைனை மைண்டில் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் இன்றைக்கி எந்திரிக்கிறீங்களா, நைட் தூங்குறீங்க, காலைல எந்திரிக்கிறீங்க, அப்போ முடிவு பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பண்ண மாட்டீங்க. தூங்குங்க, நெக்ஸ்ட் டே எந்திரிப்பீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிங்க, பண்ண மாட்டீங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் இன்றைக்கி ஜெயிக்கணும், இன்றைக்கி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான். இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே ஒரு 30 days கிராஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து 30 days, அடுத்து 30 days. டெட்லைனே வச்சுக்காதீங்க. 90 days டெட்லைனே வச்சுக்காதீங்க. டெட்லைன் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீலாப்ஸ் ஆகிடுவீங்க. டெட்லைனே வச்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி பண்ண வேணாம், ஜஸ்ட் வின் தட் டே. இப்போ நாளைக்கு என்ன டே? 12th ஜெயிக்கலாம், 13 ஜெயிக்கலாம், 14 பண்ணக்கூடாது, 15 பண்ணக்கூடாது, 16 பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கான நாளை மட்டும் நீங்கள் வின் பண்ணுங்கள். அது போதும், கண்டிப்பாக நீங்கள் நோஃபேப்பில் சர்வை பண்ண முடியும். அண்ட் இது கூடவே ஜஸ்ட் மெடிடேட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 minute பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1 minute ஸ்டார்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஒரு 2 minutes, அடுத்து 5 minutes, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 minutes பண்ணால் போதும். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுற டைம், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குற டைம், என்னோடய வீடியோ பார்க்குற டைம், இந்த டைமில் நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், பெட்டராக இருக்கும். பட் காலையில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணுங்கள். தட்ஸ் இட், அவ்வளோதாங்க. நம்மளோட மைண்டும் நம்மளோட பாடியும் கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்கு மைண்டுக்கு நோஃபேப்பு, மெடிடேட்டு. பாடிக்கு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு நாளைக்கு 20 புஷ்அப்பு, 20 சிட்டப்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரில அப்படின்னா யூடியூப்பில் போய் பாருங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு. அப்புறம் 20 ஸ்குவாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஸ்குவாட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து பீக்கில் இருக்கும். அது வந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆக்கி விட்டுரும் ஸ்குவாட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் ஒரு 20 ஸ்குவாட், நான் சொல்கிறது மினிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது, சொல்லிட்டேன். நாளைக்கான நாளை ஜெயிச்சிருங்க. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கான நாளை ஜெயிக்கணும். ரிமெம்பர் நவம்பர் 30 31 ஐ டோன்ட் நோ. நவம்பர் உங்களோட டெட்லைன் கிடையாது. இன்னைக்கு இதுதான் உங்களோட டெட்லைன். இன்றைக்கான நாள் முடிக்கணும், நாளைக்கான நாள் முடிக்கணும், இதுதான்.
ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.